அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். தியானமானது நமக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கிறது, மன நலத்தை பெருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சிகளை எல்லாமே நாம எப்படி பெருக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் பார்த்தோம் விவரமாக. நம்ம தியானம் செய்யும் போது நமது உடலில எப்படி தேவையான ஹார்மோன்ஸ், அதாவது டோபோமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், அப்புறம் என்டார்பின் அப்படிங்கிற இதெல்லாமே கரெக்டாக தேவையான அளவுக்கு நமது உடம்புல சுரக்கிறது. அது மட்டும் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சேஞ்ச் என்னன்னு கேட்டான்னா நமக்கு தூக்கம். அந்த தூக்கம் நமக்கு மெலட்டனின் அப்படிங்கிற தேவையான ஒரு ஹார்மோனையும் அது சுரக்க வைக்கிறது. அதனால நம்ம தியானம் பண்ணும்போது நல்ல ஒரு தூக்கம் வருகிறது அப்படிங்கிறதையும் நாம போன வாரம் அதையெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த வாரம் நாம 3வது வாரத்துல இருக்கிறோம். இந்த 3வது வாரத்துல நாம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கனவை நனவாக்கும் இயற்பியல், இல்லைன்னா கனவை நனவாக்கும் ஒரு செயல்முறை என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே நமக்கு கனவுகள் இருக்கு, சில ஆசைகள் இருக்கு, சில லட்சியங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படியாவது வாழ்க்கையில நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கனவுகளும் ஆசைகளும் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது. அந்த வாழ்க்கைங்கிறத அதாவது அந்த ஒரு ஒரு கனவுகள் மேலேயும் லட்சியத்தையும் மேலேயும் தான் பேஸ் பண்ணி இருக்கு. அப்படி நம்ம அதை எடுத்துட்டு போகும்போது நிறைய தடவை நமக்கு இந்த கனவுகள் எல்லாமே நிறைய நடந்துட்டு போகும். சில சமயம் நம்ம கனவுகள் நடக்காது, சிலது குறைவாக நடக்கும். அதாவது நம்ம லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ண லட்சியங்கள் சிலதாக இருக்கலாம், அச்சீவ் பண்ணாத லட்சியங்களும் சில இருக்கலாம். அப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் தான் நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற இதுல நம்ம ரொம்ப சந்தோஷமா நமது வாழ்க்கையை நம்ம வச்சிட்டு இருப்போம். ஆனா சில சமயம் நமக்கு ஒரு ஆசைகள் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், டிலே ஆகும், தள்ளி போகும். அந்த மாதிரி நிலை வரும்போது நம்மளுடைய மனநிலையும் சேர்ந்து மாறிடும். ஏன்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, எனக்கு நான் நினைக்கிறது எதுவுமே இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு போக மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைத்து கொஞ்சம் நமது கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த மகிழ்ச்சியான நிலையிலிருந்து கொஞ்சம் நம்ம மாறிடுவோம். ஆனா வாழ்க்கையில எதை ஒண்ணுமே நடக்கணும்னா நமக்கு ஒரு செயல்முறை வேணும். அந்த செயல்முறை நமக்கு இப்போ இப்படிதான், இப்படி பண்ணா இப்படி பண்ணா நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை, தெளிக்கக்கூடிய ஒரு 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 இயற்பியல் நாம் இந்த வாரம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நாம் இந்த தியானம் செய்யும் போது அந்த எப்படி நம்மளால நினைத்ததை கையில கொண்டுகிட்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் நாம இந்த பார்க்க போறோம். அதாவது நாம் செய்யக்கூடிய இந்த சுவாச விழிப்புணர்வு தியானத்தின் வழியாக நம்ம எப்படி நினைத்ததை எல்லாம் நமக்கு கையில கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு எல்லாருக்குமே அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படிங்கிற அந்த கதை நமக்கு தெரியும். அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு கதையை பார்த்தீங்கன்னா, அதுல அலாவுதீன் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு மாய விளக்கு ஒண்ணு இருக்கும். அந்த மாய விளக்கை அப்படி அப்படி தேய்ச்சிப்பாரு. அப்படி தேய்க்கும் போது என்ன வரும்னா, அதுக்குள்ள இருந்து ஏ எது வேணும்னாலும் அவருக்கு நடக்கும். அதாவது அந்த அற்புத விளக்கு வச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன தேவையோ தேவை ஏற்படும் போது அப்படி ஒரு ஸ்லைட்டா அதை ஒரு தேய்ச்சாருன்னா, எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை அவர் சொல்லும் போது அது டக்கு டக்குன்னு நடந்து போயிடும். அப்படி அலாவுதீனும் ஒரு அற்புத விளக்கும் மாறி நம்ம கையில இந்த வாரம் கிடைக்கக்கூடிய டெக்னிக் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்படுத்தும் ஒரு செயல்முறை. அந்த செயல்முறை நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம எது தேவையோ எந்த ஒரு இதையும் நம்மளாலேயே நாம கொண்டுட்டு வர முடியும். இல்லைன்னா நம்ம இது நடக்குமான்னு எங்கேயோ இதை சார்ந்து அதை சார்ந்து அங்க போய் இங்க போய் பண்ணாம நம்முடைய தியானம் செய்து கொண்டு இதுல இருந்து நம்ம எப்படி நமக்கு தேவையானவைகளை அடையலாம் அப்படின்னு அடையலாம். அதாவது நமது எண்ணம் போல வாழ்க்கை நமக்கு இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே ஆசை. நமக்கு என்ன நினைக்கிறோமோ இல்ல கையில கிடைக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு நல்ல ஆசை ஒண்ணு இருக்கு. அப்படி அந்த ஆசைகளோட நம்ம இருக்கும்போது இந்த எப்படி நம்ம கையில நினைத்ததை நம்ம எப்படி அடையிறது அப்படின்னு தெரியாம நிறைய தடவை நம்ம கொஞ்சம் திண்டடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம இது இப்படி பண்ணா இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செயல்முறை
நமக்கு வந்து இந்த தியானத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி இப்ப நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா நிறைய வந்து கனவுகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா கனவு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வாழ்க்கையே வந்து ஓரடிக்க போயிடும். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு ஆசை இருக்கு, இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து தினம் தினம் நம்மளை நடக்க வைக்கிறது. காலையில இருந்தா ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு குறிக்கோள் இருந்தாதான், ஒரு லட்சியம் இருந்தாதான் நம்மளால வந்து அந்த நாள் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஒரு நாள் இமேஜின் பண்ணீங்களேன், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பேசாம வந்து சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு நம்ம அப்படியே நாளை கழிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்ச நாள் நல்லா, ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வாழ்க்கை முழுவதும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நமக்கு போர் அடிச்சிடும். ஏன் 3வது நாளே நமக்கு லைஃபா போர் அடிச்சிடும். அப்படி வாழ்க்கையில நமக்கு எதெல்லாம் கிடைத்ததோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு தூரம் நினைவு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், இப்ப உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு லிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, நீங்க எல்லாருமே வந்து கட 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 கடன்னு அந்த வந்து ஒரு 5 நிமிஷத்துல வந்து 20 30 வந்து அதுக்குள்ள ஐட்டம்ஸ் எழுதிடலாம். நம்ம இன்னும் இது நடக்கல இது நடக்கல இது நடக்கலன்னு. ஆனா எதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து யோசிச்சு யோசிச்சு எழுதும். ஏன்னா நமக்கு எதெல்லாம் கனவெல்லாம் நினைவேறிக்கிறதோ அதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளவா நினைவேற்கிறது இல்லை. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் எது நடக்கலையோ அது மேலதான் இருக்கு. அதனாலதான் வந்து நாம இந்த தியானம் செய்யும் போது தினமும் நன்றி செலுத்துகிறோம். அதாவது நடந்தவைகளுக்கெல்லாம் வாழ்க்கையில கிடைத்த ஒவ்வொன்றிற்குமே நாம நன்றி செலுத்துகிறோம். அதனால கிடைக்க போறவைகளுக்கும் கிடைத்ததாகவே நாம் நினைத்து நன்றி சொல்கிறோம். அதாவது வந்து நமக்கு கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில டெவலப் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு குணம். அந்த குணம் வந்து நமக்கு வந்து இந்த தியானம் செய்யும் போது நம்ம சொல்றோம். அதான் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி தெரிவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கனவுகள் எல்லாமே நமக்கு நிறைவாகவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நான் இப்போ நேற்று வந்து ஷேர் பண்ணேன் உங்ககிட்ட. நான் வந்து இந்த மாதிரி இமயமலை ஒரு ஒரு யாத்திரைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தா சிவபாண்டா ஃபவுண்டேஷனோட மெம்பர்ஸோடையும் வாணி மேடம், சந்திரா சாரு, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 நாளுக்கு மேல ஒரு இமயமலை யாத்திரை போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம். அந்த இமயமலை யாத்திரை நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு முதல்ல என்ன இருந்தது, என் மனசுல வந்து ஒரு எண்ணம் இருந்தது, யார் இதுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே வந்தது. அதுக்கு முன்னாடி கூட நான் 3 தடவை வந்து அந்த ரிஷிகேஷ்க்கு போயிருக்கேன். போயிருக்கும் போதெல்லாம் வந்து அங்க வந்து ஒரு வாரம் தங்கி கூட நான் வந்து தியானம் பண்ணியிருக்கேன். ஆனா எப்ப ரிஷிகேஷ் போனாலும் நான் வந்து அந்த இமயமலையை பார்த்து கேட்பேன். ஏன்னா வந்து ரிஷிகேஷ் வந்து இமயத்தின் அடிவாரம் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்ப பார்த்தாலும் இங்கே தானே இருக்கேன், ஏன் இதுக்கு மேல வந்து உன்னை பார்க்க முடியாதா, நீங்க எப்படி இருக்கீங்க இதுக்கு மேல அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்க்கவே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தேவை, எப்படியாவது உங்க வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு அடிக்கடி இந்த எண்ணங்களை நான் நினைச்சிட்டே இருப்பேன். அவ்வளோ ஃபோர்ஸா நினைப்பேன். சில சமயம் எனக்கு தோணின மாதிரி நான் கற்பனை கூட பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். இப்படி போனா இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அது என் வாழ்க்கையில அது நடந்தது. அதாவது நம்ம வாழ்க்கையில என்னங்கிறதுனா நம்ம எண்ணங்களும் நம்மளுடைய உணர்வுகளும் நமது வாழ்க்கையை அமைக்கின்றன. அதாவது அது யதார்த்தமாக வந்து நமது வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எண்ணங்களும் வேண்டும், அதுக்கேற்ற உணர்வுகளும் சேர்ந்து வரணும். ஏன்னா நாம வந்து எந்த ஒரு சமாச்சாரத்தை கிரியேட் பண்ணணும், அதாவது உருவாக்குறோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது 2 இடத்துல உருவாகுது. முதல்ல வந்து நம்ம மனதுல வந்து அதை உருவாக்கிறோம். அப்படி மனதுல அது உருவாகின பின்னாடிதான் அது வந்து உண்மையான ஒரு பொருளாக நமக்கு கைக்கு வருது. எந்த ஒரு சின்ன விஷயமாகட்டும், எந்த ஒரு பெரிய விஷயமாகட்டும், முதல்ல அது நம்மளுடைய மனதுல வந்து உருவாகிறது. மனதுல உருவாகின பின்னாடிதான் அது வந்து வெளி உலகத்துக்கு அது பொருளாக நமக்கு வருகிறது. இப்ப காலங்காத்தால வந்து நம்ம வீட்டுல வந்து வீட்டு தலைவி இருக்காங்க. அவங்க வந்து காலையில எழுந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட முதல் எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடியது, அதுவும் வந்து ஹாலிடேவா இருந்தது, விடுமுறை நாளாக இருந்தது, சண்டேவா இருந்ததுன்னா அவங்க மைண்ட்ல முதல் வரக்கூடிய கொஸ்டின், இன்னைக்கு நான் வந்து காலையில என்ன டிஃபன் பண்ணட்டும். அதாவது இன்னைக்கு வந்து சண்டே, எல்லாரும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபனை நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க.
யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பூரி குருமா பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி அந்த பூரி குருமா பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது முதல்ல ஒரு எண்ணமாக அவங்க இதுல வர்றது. ஏன்னா அந்த பூரி குருமாவை இன்னைக்கு நம்ம பண்ணலாம்ங்கிறது அவங்களுடைய மனதுல அது முதல்ல ஒரு எண்ணமாக வருது. அந்த எண்ணம் வந்த பின்னாடிதான் அவங்க வந்து கிச்சனுக்குள்ள போய் என்ன தேவையான சமாச்சாரங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்து வச்சு அதை வந்து பூரி குருமாவோ பூரி உருளைக்கிழங்கோ பண்ணி நமக்கு பிளேட்ல போட்டு இந்தாங்க இன்னைக்கு சாப்பிடுங்க, இது இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க, நாமளும் சாப்பிட்றோம். அதுவே அவங்களோட மனதுல என்ன பண்றதுங்கிறது ஒரு நினைவே இல்லாமல் இருந்தாங்கன்னா நமக்கு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிறதே கஷ்டம்தான். அதனால எந்த ஒண்ணும் முதல்ல நமக்கு மனதுல உருவாகிறது, எண்ணமாக உருவாகிறது. அது எண்ணமாக உருவாகும் போதுதான் அது நமக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் சொல்லலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு பொருளாக நமக்கு கிடைக்கிறது. அது வந்து பூரி உருளைக்கிழங்காக இருக்கலாம், இல்ல நம்ம வாங்கக்கூடிய வீடாக இருக்கலாம், நம்ம வாங்கக்கூடிய ஒரு பெரிய காராகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதல்ல அது நம்ம எண்ணத்துலதான் உருவாகிறது. அதாவது வந்து எண்ணமும் உணர்வுகளும் தான் ஒரு வாழ்க்கையை உருவாக்குகின்றன அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் கிரியேட் அவர் ரியாலிட்டி. யதார்த்தமாக நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணோம்னா இந்த எண்ணம் உணர்வு ரெண்டுமே நமக்கு தேவை. அதான் எத்பாவம் தத்பவதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன எண்ணங்களை நினைக்கிறோமோ, என்ன உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோமோ அதை தான் வந்து வெளி உலகத்துக்கு நம்மளால கொண்டு வர முடியும். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த கார் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு கார் தேவை. அந்த கார் வாங்கும்போது எப்படி உங்களுக்கு அதை எப்படி நீங்க அதை வச்சுக்க போறீங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போக போறீங்க, அந்த கார் வந்து உங்களுக்கு எந்த வகையில வந்து நல்ல ஒரு பலனை அளிக்க போறது, இப்படியெல்லாம் நீங்க வந்து முதல்ல நினைச்சிட்டு இருப்பீங்க. நினைச்சிட்டு அதுக்கப்புறமா ஓகே நம்ம வந்து காரை வாங்கலாம் அப்படின்னு காரை வாங்குறீங்க. அப்ப காரை வாங்குறதுக்கு ஒரு ஒரு தாட் உங்களுக்குள்ள வருது. அந்த தாட்டை வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே போய் வாங்கிடுவோமா? வாங்க மாட்டோம். முதல்ல எந்த கார் நல்லதா இருக்கு, ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணும். என்ன கார் நல்லா இருக்கு, இப்ப எதை வாங்கலாம், எது தேவையா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, அதுல கொஞ்சம் நம்ம வந்து ஆராய்ச்சி கூட பண்ணுவோம். அதாவது இந்த காரா, இந்த இன்ஜின் எவ்வளோ இருக்கு, இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, ஒரு லிட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் தெரியுது, டீசல் வண்டி வாங்கலாமா இல்ல எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்கலாமா, இல்ல வந்து பெட்ரோல் வண்டி வாங்கலாமா, வாங்கல நம்ம வீட்டுல வந்து 5 பேர் இருக்காங்களே, இல்ல 7 பேருக்கு வேணுமா, இதெல்லாம் நம்ம வந்து யோசிப்போம். நிறைய யோசிச்சு யோசிச்சு கடைசியில வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி ஒரு 5 பேர் போற மாதிரி வாங்கினா போதும். ஏன்னா நமக்கு வந்து வெளியே எடுத்துட்டு போறதும் ஈஸி, எங்க பார்க்கிங் பண்ணணும்னு சொன்னாலும் அதுவும் நமக்கு ஈஸி அப்படின்னு ஒரு காரை வாங்கணும், இந்த கார் அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. அப்படி முடிவு பண்ண பின்னாடி நீங்க வந்து அதை வந்து ஷோரூமுக்கு போறீங்க, டெஸ்ட் டிரைவ் எடுக்கிறீங்க. அப்புறம் வந்து அதுல எந்த கலர் வேணும், எது வேணும் எல்லாமே வந்து நீங்க எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணி பார்த்து அதுக்கப்புறமாக நீங்க வந்து சரி ஓகே இந்த காரை ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அதாவது நினைக்கும் போது எப்ப வேணா நீங்க வந்து அந்த காரை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்ததுன்னா நீங்க இன்னும் வந்து ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம் வந்து நீங்க பார்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த காரை வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த காரை வந்து நீங்க அடிக்கடி பார்க்கணும். அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ல வரும். அதாவது இப்ப நாங்க தீபாவளி வருது, இந்த காருக்கு வந்து நாங்க 5% என்னமோ ஒரு ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு கிஃப்ட் ஆஃபர் கொடுக்குறோம். அப்படி ஏதாவது ஒண்ணு பார்ப்பீங்க. நீங்க எந்த காரை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரை வந்து நியூஸ் பேப்பர்ல பார்ப்பீங்க, இல்லைன்னா வந்து டிவில வந்து ஒரு ஆடாக பார்க்கலாம், இல்ல வந்து நீங்க ஒரு மொபைல்லயே பாத்தீங்கன்னா அப்ப வந்து அந்த காரை பத்தி பார்க்கலாம். இல்ல யாரோ உங்க ஃப்ரெண்டு வந்து எனக்கு தெரியுமாப்பா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த காரை வாங்கினாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்றதா கேட்கலாம். ஏன் நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்கன்னா கூட அதே ஒரு காரை நீங்க பல தடவை நீங்க பார்க்கலாம், பல கார்களை பார்க்கலாம். சில சமயம் நீங்க என்ன கலர் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த கலரோட காரை கூட நீங்க பார்க்கலாம். அதாவது நம்ம அப்படி பார்க்கும்போது நமது மனதுல வந்து எண்ணங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை வந்து நமக்கு அதுவே தான் திரும்பி திரும்பி நமக்கு வந்து பக்கத்துல தெரியுது. தெரியும் போது அந்த எண்ணங்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், ஓகே இது இருக்கா இப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோம். ஆனா இதுல நம்ம ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, எண்ணம் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கக்கூடியது கிடையாது. வெறும் எண்ணம் மட்டும் நான் இதை வாங்கணும், நான் இதை வாங்கணும், நான் இதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த எண்ணத்தால மட்டும் எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனா எண்ணத்தோட ஒரு உணர்வும் நமக்கு சேர்ந்து வரணும்.
அதாவது அந்த கார் வந்தா எப்படி இருக்கும், அதுக்குள்ள உட்காந்து எப்படி போவேன், அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் நமக்கு வரும். அதாவது வந்து சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதை வந்து நம்மளால ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்ப ஈர்க்கணும் அப்படின்னா நமக்கு அதோட உணர்வு சேர்ந்துருக்கும். ஏன்னா தாட்ஸ் ஆர் எலக்ட்ரிக், ஃபீலிங்ஸ் ஆர் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஒரு மின்னழுத்த அலைகளாகத்தான் வந்து இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கு. இது வேணும், இது வேணும், இது வேணுங்கிறது ஒரு மின்னழுத்த அலைகள் மாதிரி எப்படி வச்சுக்கலாம். ஆனா வந்து நம்ம கையில உணர்வுகள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு காந்தம் மாதிரி. எப்படி வந்து அந்த காந்தம் வந்து இரும்பை இழுக்குதோ அந்த மாதிரி இந்த ஒரு நம்மளோட உணர்வுகள் தான் வந்து நமக்கு வந்து குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு என்ன தேவையோ அதை கையில கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால நமக்கு வந்து எப்பவெல்லாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு எண்ணமோ ஒரு லட்சியமோ நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எண்ணம் மட்டும் இருந்தாக போராது, அதோட தேவையான உணர்வுகளையும் நம்ம சேர்க்கிறோம். அந்த உணர்வுகளையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போதுதான் அது நம்ம கையில வந்து ஒரு பொருளாகவோ இல்லை ஏதோ நமக்கு நினைவேறக்கூடிய ஒரு சமாச்சாரமாக நமக்கு இருக்கும். அதனால தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அ ரியாலிட்டி. அதாவது எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நமக்கு வந்து யதார்த்தத்தை உருவாக்குகின்றன அப்படின்னு. இப்ப இது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்தோம்னா வேற நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே நம்ம என்ன கிடைக்கிறதோ என்ன நம்ம ஃபேஸ் பண்றோமோ எல்லாமே வந்து இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்றுதான். ஏன்னா வந்து நமக்கு வந்து அது நேற்று செஞ்சதாக இருக்கலாம், 3 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சதாக இருக்கலாம், 10 நாளைக்கு முன்னாடி செஞ்சதா இருக்கலாம், இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம நினைச்சதாக இருக்கலாம். ஆனா நாம வந்து எண்ணாமல் இருக்கக்கூடிய ஒண்ணு, அதுக்கு உணர்வுகளை கொடுக்காத ஒண்ணு, எண்ணமும் உணர்வுகளும் சேராம இருக்கக்கூடிய எதுவுமே நமது வாழ்க்கையில வந்து நமக்கு நடக்காது அப்படின்னு குவாண்டம் இயற்பியல் சொல்லுது. அதனால நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா, கொஞ்சம் பேக் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு இந்த சவால் ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு தெரியும் போது நம்ம என்னைக்கா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நினைச்சது நமக்கு நினைவு இருக்கலாம். ஆனா நினைத்ததுதான் நமக்கு இப்போ வந்து அந்த ஒரு இதுவாக நமக்கு வந்து நின்றுட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம இன்னொன்னு இந்த தியானம் நம்ம பண்ணக்கூடிய சுவாச விழிப்புணர்வு தியானம் தினம் செய்யும் போது நமக்குள்ள வந்து ஒரு மனப்பான்மை வருது. அந்த மனப்பான்மை என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வந்து எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை நாம ஏத்துக்கிறோம். கனவுகளை நினைவாக்கும் அறிவியல் அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதலாவது பிரின்சிபல், அதாவது அடிப்படையான ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி. அதாவது நமது எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அதாவது நம்ம வாழ்க்கையே உருவாக்குறதுக்கு இந்த தாட்ஸும் ஃபீலிங்ஸ் தான் அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ் வந்து சொல்லுது. அதாவது நமக்கு வந்து ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 40,000 to 60,000 எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப 40,000 to 60,000 எண்ணங்கள் வரும்போது அது ஒரு பல கலவையாக வருது. அதுல வந்து சிலது தேவையான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், சிலது வந்து பாசிட்டிவான எண்ணங்கள், சிலது வந்து நெகட்டிவான எண்ணங்கள், அற்புதமான எண்ணங்கள், இப்படி பல வகையான எண்ணங்கள் வந்து நமக்கு அதுல மிக்ஸ் ஆகி தான் வருது. அதாவது ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா ஒரு 95% நமக்கு என்ன எண்ணங்கள் எல்லாம் தினப்படி வருகிறதோ அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து திருப்பி திருப்பி வரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குமாம். அதாவது வந்து ரிப்பீட்டட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி திரும்பி நினைச்சதையே தான் நினைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு எண்ணங்கள். அதாவது வந்து நம்ம ஒன்னா வந்து கடந்த காலத்துல பத்தி நினைப்போம். அதாவது நேத்து என்னாச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சு, இப்படி அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் வந்து நாம வந்து நினைச்சிட்டு இருப்போம். இல்லைன்னா நாளை என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருப்போம். ஒன்னா நாளைய பத்தி நாம நினைப்போம், இல்லைன்னா வந்து நாம வந்து நேற்றை பத்தி நாம நினைப்போம். அதே மாதிரிதான் வந்து நாம வந்து இந்த இதுல வந்து நமக்கு வந்து இருக்கு. அதனால வந்து அதை விட்டுட்டு நாம வந்து எது நமக்கு தேவையோ அதை வந்து நாம வந்து எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆஹ் என்ன சொல்றது, நாம என்ன தேவையோ அதை மட்டும் நாம நினைக்க ஆரம்பிக்க வேண்டும். அது எதை மட்டும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் வந்து நமக்கு அந்த எண்ணங்களோட ஒரு குறிப்பான ஒரு அட்டென்ஷனுக்குள்ள வரும். அதாவது நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன தேவையான எது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ
இல்ல வந்து எது வந்து நமக்கு தேவை அப்படிங்க நினைக்கிறோமோ அந்த தேவையோட எண்ணங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா நிறைய தடவை வந்து நமக்கு வந்து அது தேவை, எது தேவையோ அதை விட்டுட்டு நம்ம வேற தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து நல்ல ஒரு உடல் நலத்தோட இருக்கணும், நான் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் ஹெல்த்தியா இருக்கிறது மேலதான் என்னுடைய எண்ணங்கள் முழுவதும் ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கணும். ஆனா நான் வந்து எப்படி சொல்வேன், வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது, நான் டாக்டர் கிட்டேயே பார்க்க கூடாது, எந்த மெடிசனுமே நான் எடுத்துக்க கூடாது, இப்படிதான் நான் சொல்லிட்டு இருப்பேன். எது வந்து எனக்கு வேண்டாம் 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 அப்படிங்கிறனோ அந்த வேண்டாம் வேண்டாங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு பதிலாக நான் வந்து நல்ல ஹெல்த்தியா வந்து நல்ல ஒரு வைப்ரண்டா நான் இருக்கணும், என்னுடைய உடல் நலம் வந்து மனநலம் எல்லாமே வந்து ஃபிட் அண்ட் ஃபைனா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அது மேல நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். அது மேல என்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன்னா எனக்கு நல்ல ஹெல்த் வரும். அந்த ஹெல்த்துக்கு என்ன நான் வந்து மெயின்டைன் பண்ணணும், வாக்கிங் போகணுமா, நல்ல வந்து ஃபுட்டு சாப்பிடணுமா, என்ன வந்து தியானம் பண்ணணும், இப்படி எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஒரு பிளானை வச்சுட்டு நான் அந்த பிளான் பிரகாரம் போகும். அதனால நம்ம என்ன வந்து கத்துக்கொள்ள வேண்டிய ஒண்ணுன்னு கேட்டா, நமக்கு என்ன தேவையோ அது மேலதான் நாம வந்து போக்கஸ கொடுக்கணும். எது நமக்கு தேவையில்லையோ அது மேல போக்கஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இதோட முதல் இது. அப்படி நம்ம ஏன்னா நம்ம எண்ணத்தை வந்து நம்ம வந்து போக்கஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு வாழ்க்கையை வந்து உருவாக்குறது, ரியாலிட்டியாக நமக்கு வருது. அதனால தேவையான ஒண்ணை வந்து நாம வந்து எது தேவை அப்படிங்கறத வந்து கிளியரா வச்சுட்டு அது மேல நமது எண்ணங்களை போக்கஸ் பண்ணா நமக்கு தேவையான ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அடுத்ததுல வந்து நீல் போர் அப்படிங்கிறவர் சொல்றாரு, எவ்ரிதிங் வி கால் ரியல் இஸ் மேட் ஆஃப் திங்ஸ் தட் கேனாட் பி ரிகார்டட் ஆஸ் ரியல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாம் உண்மையானது என்று அழைக்கும் அனைத்தும் உண்மையானவை என கருத முடியாத விஷயங்கள் ஆனது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எந்த ஒரு பொருளுமே அந்த பொருளாக தான் நம்ம நினைத்து கொள்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் எடுத்துக்கிறோம், அந்த மொபைலை நம்ம பார்க்கும்போது அந்த மொபைல்ல வந்து ஒரு பினிஷ்ட் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க, அது கம்ப்ளீட்டா முடிஞ்ச பின்னாடி வரக்கூடிய ஒரு மொபைலாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ மொபைல் சொன்னா அந்த பினிஷ்ட் ப்ராடக்ட் தான் நம்ம கண்ணு முன்னாடி வருது, அதுதான் நமக்கு தெரியறது. ஆனா அதுக்குள்ள எத்தனையோ உள்ள பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அதாவது வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு, அப்புறம் அந்த மானிட்டர் கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிப்ஸ் எதோ இருக்கு, எத்தனையோ ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பார்ட்ஸ் இருக்கு. இதுவும் அதெல்லாம் சேர்ந்து ஒன்னாகிதான் அந்த மொபைலாக வருது. அது மட்டும் இல்ல அதுல அந்த ஜாயினிக்கெல்லாம் வந்து சில காப்பரோ நிக்கலோ அந்த மாதிரி ஒரு மெட்டல்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒன்றாக சேர்ந்துதான் அந்த மொபைல் அப்படின்னு வருது. எதை நாம வந்து உண்மை அப்படின்னு நினைக்கிறோமோ அது உண்மையானது அப்படி இல்லை, அதுக்குள்ள இன்னும் ஏதாவது நிறைய பொருட்கள் எல்லாமும் இருக்கிறது. அதனால ஃபைனல் ப்ராடக்டை மட்டும் நாம வந்து பார்த்துட்டு இதுதான் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படின்னு இந்த நீல் போர் அப்படிங்கிறவர் சொல்றார். எதுக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த குவாண்டம் உலகமும் அப்படித்தான். ஏன்னா குவாண்டம் புலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு புலன், கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்படிங்கறதுனால அந்த குவாண்டம் புலம் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யும் போது நமது மனமானது வெற்றிடத்துக்கு செல்லும் போது அந்த குவாண்டம் புலத்துக்கு தான் நாம் செல்கிறோம். ஏன்னா அந்த குவாண்டம் புலத்துக்குள்ளதான் நமக்கு தேவையான எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அதனால வந்து எப்படி நம்ம வந்து இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த குவாண்டம் புலன்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு. ஆனா இது வந்து உண்மையான உண்மை. சோ அதனால அந்த ஒரு குவாண்டம் ஃபீல்ட பத்தி நம்ம சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத இருக்கறனால அது இல்லை அப்படிங்கிற நம்ம நினைக்க வேண்டாம். அந்த குவாண்டம் ஃபீல்ட் வந்து ரொம்ப விசித்திரமான உலகம். ஏன்னா அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. புறா சக்தியும் ஆற்றலும் நமக்கு தேவையானது வந்து என்னென்னலாம் நமக்கு தேவையோ எல்லாமே அது வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மேஜிக் ஃபீல்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது அந்த மாதிரி ஒரு ஃபீல்டை பத்தி குவாண்டம் ஃபீல்ட தான் நாம வந்து தினம் வந்து தியானத்துல டச் பண்ணிட்டு வருகிறோம். அதுல இருந்து தான் நமக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு கல்பவருஷமாக அந்த ஒரு குவாண்டம் ஃபீல்ட் இருக்கிறது. நம்ம அடுத்தது மெயின் வந்து இதோட பிரின்சிபல்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் இயற்பியல்ல வந்து 3 கோட்பாடுகள் இருக்கு. அதாவது முதலாவது என்னன்னா, we are less matter more energy,
நாம திடமான குறைந்த பொருள் அதிக ஆற்றல். அதாவது வந்து நமக்கு வந்து முதலாவது வாரத்திலேயே வந்து ரத்னவேல் சார் அடிக்கடி நம்ம இதை சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாருமே வந்து 99.9999% வந்து ஆற்றல், 0.0001% தான் நம்ம வந்து பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம கிட்ட அளவடந்த ஒரு ஆற்றல் இருக்கு. ஆனா அந்த ஆற்றலை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கேள்வியே. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலான நாம் வந்து அதுக்கு வந்து எப்படி இருக்கும், நம்மளால எல்லாத்தையுமே அந்த ஆற்றலை வைத்து செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும்போது நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோம். ஆனா நாம வந்து என்ன நினைக்கிறோம்னா, அந்த 0.0001% இருக்கு இல்லையா, அதாவது பருப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்த பொருள், அது மேலதான் நம்ம கவனம் செலுத்துகிறோம். நமது இந்த உடலும் கூட அந்த ஒரு திடப்பொருள்ல, அந்த ஒரு பருப்பொருள்ல வரக்கூடிய ஒண்ணு. அதனால நாம வந்து இந்த பாடியை மட்டும், அதாவது இந்த உடலை மட்டுமே தான் நாம் நினைவு வச்சுக்கிறோம். இந்த உடம்பு எப்படி இருக்கு, இந்த உடம்புல என்ன வலி இருக்கு, இந்த உடம்பு வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும், அதாவது நம்ம எல்லாமே இந்த வாழ்க்கையினுடைய இதுவே அடிப்படையே நம்ம இந்த மட்டும்தான், இந்த உடலை மட்டும்தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்படி அந்த சின்ன ஒரு பர்சன்ட் வச்சுட்டு நம்ம வந்து இந்த 99.99% ஆற்றல் அப்படிங்கிறத நாம வந்து எப்ப உணர்கிறோமோ அப்ப நம்ம ஆற்றல் வாய்ந்தவர்களாக ஆகிறோம். அதாவது நம்ம தியானம் செய்யும் போது நாம எல்லாருமே இந்த அதிக ஆற்றல் நிலையை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். நாம் எல்லாருமே நம்ம கிட்ட வந்து இவ்வளோ ஆற்றல் இருக்கிறது, நம்மளால நமக்கு எது தேவையோ அதை செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றலையும் ஒரு நம்பிக்கையும் நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அதாவது அடுத்தது வந்து இரண்டாவது அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, நாம் எல்லையற்ற சாத்தியங்கள் மற்றும் திறன் கொண்டவர்கள். அதாவது நம்ம கிட்ட வந்து அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. எப்ப நம்ம கிட்ட அதிக அளவு ஆற்றல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம கூடிய அதை சாதிக்கக்கூடிய திறனும் நம்ம கிட்ட இருக்கும். அதனால இப்ப வந்து நம்ம ஒரு கேரியர்ல ஒரு சக்சஸ் வாங்கணுமா, இல்ல நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கோட வந்து எக்ஸாம பாஸ் பண்ணணுமா, இல்ல நம்ம வெளிநாட்டுல போய் படிக்கணுமா, எது ஒண்ணு தேவையாக இருந்தாலும் அதுக்கு தேவையான ஒரு திறன் நமக்குள்ள இருக்கு. அதே மாதிரி நான் வந்து திறன் மட்டும் நம்ம கிட்ட இல்ல, நாம வந்து அது நடத்தக்கூடிய சாத்தியங்களும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஏன்னா நாம எப்ப வந்து இந்த தியானம் செய்யும் போது நமக்கு புரியுது, நம்ம கிட்ட வந்து ஒரு தான் பாசிபிலிட்டி தான் இல்ல, 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வந்து கண்ணால உணரக்கூடியது ஒரு 1%ஓ 2%ஓ 5% பாசிபிலிட்டி தான் இருக்கலாம். இப்ப வந்து நான் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்றேன், ஒரு பையன் கிட்ட வந்து கேட்கறான், நான் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச வகையில நான் என்ன சொல்வேன், டியூஷனுக்கு போ, இதை போ, அதை பாரு, கூகுள்ல கத்துக்கோ, இதை பத்துமா இல்ல யார்கிட்ட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேளு, இதைதான் என்னால சொல்ல முடியும். ஆனால் இதற்கும் தெரியாமல் பல வழிகளான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த சாத்தியக்கூறுகளை கண்டுபிடிக்கும் போது இன்னுமே நம்ம கனவுகள் எல்லாம் நன்றாக நிறைவாறுகிறது. அதனால நாம வந்து ரொம்ப லிமிட்டட் பீயிங், ரொம்ப வந்து குறைந்த குறைந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரியாம நம்ம வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திறன் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு குவாண்டம் இயற்பியல் நமக்கு சொல்லுது. அதோட அடிப்படை பிரின்சிபல் இதுதான். அப்புறம் அப்சர்வேஷன் மேனிஃபெஸ்ட் தி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு இதையும் நம்ம வந்து உற்று நோக்கும் போது அப்ப வந்து நமக்கு வந்து அந்த உற்று நோக்கும் போது அதை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அதாவது சாத்தியக்கூறுகள்ங்கிறது இருக்கு. ஏன்னா இப்ப குவாண்டம் ஃபீல்ட் அதாவது எடுக்கும் போது அது நமக்கு என்ன தேவையோ அவை எல்லாமே சாத்தியங்கள் பாசிபிலிட்டிஸாக அது நிறைந்து இருக்கிறது. அந்த குவாண்டம் ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல, அதாவது அந்த குவாண்டம் ஆற்றல் புலத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம இந்த வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, அதாவது நமக்கு வந்து பணம் வேண்டுமா, இல்ல நமக்கு ஆரோக்கியம் வேண்டுமா, இல்ல நமக்கு வந்து ஒரு கேரியர் வேணுமா, இல்ல ஒரு புகழ் வேண்டுமா, இல்ல வந்து நமக்கு வந்து சாதனை செய்ய வேண்டுமா, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாமே இந்த இயற்பியல்ல இருக்கு. அந்த இயற்பியல்ல இருக்கும் போது நாம வந்து எல்லாமே சாத்தியக்கூறுகளாக இருக்கு. அது ஆகலாம், ஆகக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. ஆனா அந்த ஆகக்கூடிய நிலைகளை நாம வந்து உருவாக்கி நம்ம கையில கொண்டு வரணும்னா அதை நாம
உற்று பார்க்கும் போது கவனிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து சாத்தியக்கூறுகளாக இருக்கு. அதனாலதான் வந்து கவனம் அப்படிங்கிறது நமக்கு தேவை, போக்கஸ்ங்கிறது நமக்கு அப்படி தேவை. அதுதான் வந்து இதை வந்து ஆப்சர்வேஷன் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஆப்சர்வேஷன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து இத்தனை பாசிபிலிட்டிஸும் இருக்கும்போது நாம அதுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்குறோம். அட்டென்ஷன் கொடுத்து இது எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே வந்து அதை உற்று நோக்கும் போது நமது உணர்வுகளோடையும் எண்ணங்களோடையும் அதை எடுத்து பார்க்கும்போது அது வந்து நமக்கு கிடைக்கிறது. அதாவது வந்து இப்ப நீங்க ஒரு வானம் இருக்கு, இந்த வானத்துல வந்து ராத்திரி ஆகாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு துருவ நட்சத்திரத்தை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த துருவ நட்சத்திரத்தை வந்து பார்க்கணுங்கிறதுக்கு உங்களோட கண்களையும் உங்களோட மனதையும் போக்கஸ் பண்ணி தேடி பார்த்தாதான் அந்த துருவ நட்சத்திரங்கிறது உங்களுக்கு கண்ணுல தெரியும். இல்லைன்னா அந்த துருவ நட்சத்திரம் அதே இடத்துலதான் இருக்கும். ஆயிரத்தோட நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரமாக அதுவும் இருக்கும். நாம எப்ப வந்து அதை உற்று பார்த்துவோ இதுதான் துருவ நட்சத்திரம், இது எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு அதை பார்க்கும் போதுதான் அந்த துருவ நட்சத்திரம் நமக்கு கண்ணுக்கு படறது. அதே மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து என்ன தேவை அப்படிங்கறது நம்ம நினைச்சு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அந்த தேவையை வந்து நம்ம இந்த தியானத்தின் மூலமாக குறிவைத்து பார்க்கும்போது உற்று பார்க்கும்போது எனக்கு இப்ப வந்து பெஸ்ட் ஹெல்த் வேணும், அதாவது நான் வந்து நல்ல ட்ரிம்மா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அதை உற்று நோக்கும் போது நம்ம அதனால அதை கொண்டு வர முடியுது. அதனால நம்ம வந்து அப்சர்வேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நாம வந்து இந்த குவாண்டம் ஃபீல்ட்ல நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளுமே வந்து அந்த நெயில் போர்ட் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே சின்ன சின்ன அணுக்களால் ஆன ஒண்ணு. அந்த அணுக்கள் வந்து உள்ள காலியாக இருக்கிறது. அந்த அணுக்களையும் வந்து அணுக்களே ரொம்ப சின்னது. அதை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாதான் அந்த அணு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அணுவிலையும் வந்து இன்னும் சின்ன ஒண்ணு இருக்கு. அதாவது துணை அணு துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இங்க பார்த்தா அங்க இருக்கு, மேல பார்த்தா இருக்கு, கீழே பார்த்தா இருக்கு, சைட்ல பார்த்தா இருக்கு, இப்படி எல்லா இடத்துலயுமே அந்த எலக்ட்ரான்கள் வந்து போயிட்டும் வந்துட்டும் இருக்கு. அந்த எலக்ட்ரான்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு உற்று பார்க்கும் போதுதான் அந்த எலக்ட்ரான் நமக்கு தெரிகிறது. அதாவது வந்து ஒவ்வொரு அணுவும் அந்த அந்த சபாட்டமிக் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த துணை அணு துகள்களை வந்து அதுவே இத்தினோண்டு இருக்கு. அதுலயும் அதை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது அதுலதான் நமக்கு தெரியுது ஒவ்வொரு அணுவும் காலியான நிலையில் இருக்கிறது. அதாவது உள்ள கம்ப்ளீட்டா எம்டி அப்படின்னு சொன்னோம்னா அது ஃபுல்லா எனர்ஜியால வந்து நிரம்பி இருக்கு, அதாவது ஆற்றல் ஃபுல்லாக இருக்கு. அததான் நமக்கு முன்னாடி சொன்னா 99.999% அத்தனை நைனுக்கு சேர்ந்து போகுது. அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல்லையும் இருக்கக்கூடியது இன்னும் சின்னதுதான் துணை அணு துகள்கள் அப்படின்னு சொல்றது. இந்த துணை அணு துகள்கள் அப்படிங்கும்போது அந்த சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்னதாக எல்லா இடத்துலயும் இருக்கும்போது நம்ம எப்ப போக்கஸ் பண்றோமோ அதுதான் அதை வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்ப நாம் அதை உற்று பார்க்காமல் இருந்தால் அவை எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளாகத்தான் அதுல இருக்கும். நாம் அது மேலே வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கும் போதுதான் அது வந்து ஒரு பார்ட்டிகிளாக மாறுகிறது. அது வந்து நமக்கு கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னு கேட்டோம்னா இப்ப சின்ன குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு சோப்பு சொல்யூஷன் ஒண்ணு இருக்கும். அது கிட்ட ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ராவை எடுத்து அந்த சொல்யூஷனுக்குள்ள டிப் பண்ணிட்டு அந்த பசங்க வந்து ஊதும் போது பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வந்து அந்த பபிள்ஸ் போகும் உங்களுக்கு. அதாவது அந்த குமிழிகள் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா அப்படியே அந்த அந்த இடத்த வந்து பரப்பி நிற்கும். அப்படி அப்படி பறக்கும் போது ஒரு 40-50 கூட அந்த இதெல்லாம் இருக்கலாம். அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரே ஒரு அந்த பப்புல மட்டும் போக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த பபுள் எவ்வளவு பெருசா இருக்கு, சின்னதா இருக்கா பெருசா இருக்கா, அது வந்து மேல போகுதா கீழே போகுதா, அதுக்குள்ள வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்கு. நார்மலா அந்த சோப் பபுள்குள்ள கலர்ஸ் இருக்கும் நமக்கு. ப்ளூவு, பிங்க், எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். எந்த கலர் அதிகமா இருக்கு, எப்படி இருக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த ஏதாவது ஒரு பபுல நம்ம வந்து நம்ம அட்டென்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் போதுதான் அந்த ஒரு
பபிள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த கண்ணை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு 40-50 வரும், 40-50 மறைஞ்சு போயிடும். திரும்பி நான் அடுத்த தடவை பண்ணும்போது திரும்பி 40-50 வரும், திரும்பி 40-50 போயிடும். எப்படி நாம நம்மளோட அட்டென்ஷனை அந்த ஒரு பர்டிகுலர் வாட்டர் பபிள் மேல கொடுக்கறோமோ அப்பதான் நமக்கு அது கண்ணு தெரியுது. அந்த மாதிரி குவாண்டம் பலத்துல இருக்கக்கூடிய பல பல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த சாத்தியக்கூறுகள் எல்லாமே நாம உற்று அதை இப்ப எப்படி நாம இந்த பபுளை பாக்குறோமோ அந்த மாதிரி நம்ம போக்கஸா அதை பார்க்கும்போது அப்பதான் நமக்கு அது ஒரு பாசிபிலிட்டியாக ஒரு மின் அழுத்த அலையாக இருக்கக்கூடிய ஒண்ணு நமக்கு அது ஒரு பொருளாக கையில கிடைக்கிறது. அப்படி பல பல சாத்தியக்கூறுகள் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளால இந்த இதை இந்த குவாண்டம் சயின்ஸையே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி உற்று கவனிக்கும் போது ஒரு துணை பொருட்கள் பருப்பொருளாக மாறுகிறது. இப்ப நான் தான் சொன்னேன், எவ்வளவு நமக்கு என்ன தேவையோ, இந்த வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ நம்மளால இப்ப லிஸ்ட் கூட போட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்ன தேவைகளோ அவை எல்லாமே அங்க சாத்தியங்களாக இருக்கு. அது சின்ன சின்ன ஒரு பார்ட்டிக்கிளாக அங்க இருக்கு. அதை நம்ம உற்று நோக்கும் போதுதான் அது பருப்பொருளாக மாறுகிறது. மீன்ஸ் மேட்டராக நம்மளால கொண்டு பண்ண முடியும். when observed a subatomic particle becomes a matter. அதாவது உற்று நோக்கும் போது கவனிக்கும் போது ஒரு துணை அணுத்துகள் பருப்பொருளாக மாறுகிறது. அதுதான் நாம பண்ணக்கூடிய இந்த இது எண்ணங்களும் நமது உணர்வுகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த உணர்வுகளை வைத்து நம்ம வெளியே குவிக்கும் போது எது தேவையோ அது மேல நமக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போதுதான் அந்த பாசிபிலிட்டிஸ் நமக்கு உண்மையானதாக கையில கிடைக்கிறது. அதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனோட டெக்னிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு நாம எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்த முடியும். அதாவது நம்ம பார்க்கும்போது அந்த ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய கவனம் சிதறாமல் அது மட்டும் நமக்கு என்ன வேண்டுமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில தேவையானது நமக்கு கிடைக்கிறது. அதாவது இந்த வாரத்தோட பேசிக் பிரின்சிபிள் இந்த 3ல தான் இருக்கு. அதாவது நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நமக்கு உருவாக்குகிறது. நாம் எல்லாமே ஆற்றல். அந்த ஆற்றலாகவே நாம இருக்கிறோம். எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் நம்ம கையில இருக்கு. அதனால எதை நினைத்தாலும் நம்மளால அதை செய்து முடித்து கொள்ள முடியும். அப்புறம் நாம உற்று நோக்கும் போது நமக்கு அந்த சாத்தியக்கூறுகள் நமக்கு பருப்பொருளாக மாறுகிறது. அப்படிங்கிறது இந்த குவாண்டம் சயின்ஸோட பேசிக் அடிப்படை கோட்பாடுகள். இந்த பிரின்சிபிளை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளும் போது நம்மளால மேனிஃபெஸ்டேஷனோ வேற எதுமாலும் நம்ம செய்ய முடியும்.